அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த கடகம் ராசிக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடுமையான ஒரு காலகட்டம். திருமண வாழ்க்கையில பிரிவுகள், பிரச்சனைகள், தொழில் ரீதியாகவும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு வேலை போயிட்டு வேற இடத்துல ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை, சில பேருக்கு இருக்கிற இடத்துலயே சில நெருக்கடிகள், பிரச்சனைகள், இதையெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு போன மாசமே இனி மாறும் வாழ்க்கை அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஏன்னா ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதியில இருந்தே பாத்தீங்கன்னாக்க பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கோச்சார சனி போயிடுச்சு. அப்போ பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியோட கஷ்டங்கள் இல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க குரு 11ஆம் பாவகம் லாபஸ்தானத்துக்கு வந்துருச்சு. இந்த கடகம் ராசிக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து 11ஆம் பாவகத்தில் இருக்காரு. உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் 11ஆம் பாவகத்துல, சுக்கிரன் 11ஆம் அதிபதி அங்கேயே ஆட்சி பெற்றிருக்காரு. புதன் 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு கிரக சேர்க்கை, யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை. இந்த லாபஸ்தானத்துல எத்தனை கிரகம் சேர்ந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குட் நியூஸ் வரும் நேரம் அப்படின்னே சொல்லலாம். அது ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கீங்க, நீண்ட நாள் உங்க திட்டங்களாக இருக்கு, மனசுல அபிலாஷிகளோடு இருக்கீங்க, அதை நிறைவேற்றுறதுக்காக நிறைய முயற்சிகள் செய்திருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த நிறைவேற்றற்கான முயற்சிகள்ல பலிதமாகும், உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும், முயற்சிகள் வெற்றியை எட்டும். அப்போ பாத்தீங்கன்னாக்க அது வேலை கிடைக்கிற விஷயமா கூட இருக்கலாம். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். குறிப்பா ஒரு மரியாதை இருக்கும். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்க அல்லது ஒரு இடமாற்றத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகளுடைய டார்ச்சரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் அல்லது அவர்களால் தொல்லை இல்லாமையாவது இருப்பீங்க. ஏன்னா சூரியனும் குருவும் சேரும் போது சிவராஜ யோகம். அதே போல சில பேருக்கலாம், குறிப்பா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில உறவுகளால சில சிக்கல்கள் இருக்கலாம். இந்த உறவு சிக்கல்களா இப்ப கூட இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஈவன் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க உறவுகளோட ஒரு மன வருத்தம், சிக்கல்கள், வாழ்க்கை துணைவருடன் சில கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனாலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம், வேலை விஷயமா சில மாறுதல்களுக்கு உள்ளாகக்கூடிய காலகட்டம். குறிப்பா அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருந்தாலையும் கஷ்டங்களை குறைக்கிறதுக்காகவே குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால இந்த சனியால் கொடுக்கக்கூடிய பாதிப்புகளையும் கஷ்டங்களையும் குரு பகவான் குறைக்கிறாருன்னு ஏற்கனவே நான் குரு பயிற்சி பலன்கள்ல சொல்லியிருக்கிறேன். 2ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்கும் போது குறிப்பா வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யறவங்க, மார்க்கெட்டிங், சேல்ஸ், சின்ன கடை நடத்துறீங்க அல்லது ஆசிரியர் பணியில் இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. அதாவது எக்ஸ்ட்ரா ஏர்னிங் கூட பண்ணுவீங்க. அரசு பணியில இருக்கீங்க, மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஒரு மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னாக்க எக்ஸ்ட்ரா உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி வேற ஒரு தொழில் செய்தோ அல்லது பார்ட் டைம் ஜாப் செய்தோ அல்லது கமிஷன் அடிப்படையில் ஏதாவது செய்து வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதே போல மறுமணத்திற்காக முயற்சி செய்றீங்க, திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் மறுமணத்திற்காக முயற்சி செய்றீங்கன்னாக்க மறுமணத்திற்கான வரன்கள் அமையும். திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்க, திருமணம் ஆகலை, இன்னுமோ 90 கிட்ஸா இருக்கீங்க அப்படின்னாக்க அவர்களுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகும். புத்திர பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாளாக கோவிலா போயிட்டு இருக்கீங்க அல்லது பல மருத்துவம் எடுத்தும் புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னா நீங்க புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி செய்யலாம். அமாவாசை நாட்கள்ல காலையிலேயே பெண்கள் குறிப்பா அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார வழிபாடு செய்து ஒரு 3 சுத்து சுத்திட்டு வர்றது கூட நன்மையை கொடுக்கும், புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சொல்றேன் நானு. மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க லாபஸ்தானம் வலுப்பெற்று இருக்கும் போது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்ட்ரா ஏர்னிங் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தான். நண்பர்களால் ஆதாயம், பயணங்கள் பலன் தரும். தொலைதூர பயணம் கூட நீங்க போயிட்டு வரீங்க, ஒரு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கூட பாத்தீங்கன்னாக்க கடந்த காலத்தோடு இருந்த மாதிரி இருக்காது. ஒரு சில கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன பிரிவுகள் இருந்தாலும் சில பேருக்கு சொல்றேன். ஆனா கடந்த காலத்துல தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னாக்க பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் பிரச்சனைகள் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்க
ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் வந்து பாத்தீங்கன்னாக்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பாத்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியும் வாழ்க்கை துணை ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க மற்றவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னாக்க இப்ப அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க விரும்பிய கோர்ஸே கிடைக்கும். இப்ப வந்து நீட் போன்ற எக்ஸாம் எழுதிக்கீங்க, நான் வந்து குவாலிஃபை ஆயிட்டு நான் மருத்துவக் கல்லூரியில சேரணும்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. உங்க சுய ஜாதகத்திலையும் அந்த மருத்துவம் போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கணும். இருக்கும்போது கண்டிப்பாக மருத்துவ கல்லூரியிலேயே நீங்க சேரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஃப்ரீ சீட்டே கூட கிடைக்கும். ஆனா அந்த பிராப்தம் இல்லாதவங்களுக்கு வேற கோர்ஸ்ல தான் சேரணும். அப்படி வேற கோர்ஸ்ல சேர்றது கூட உங்களுக்கு விரும்பிய கோர்ஸா கூட அது இருக்கும். நீங்க சேர்றது ஒரு இடமாற்றத்தோடு அமையும், ஒரு ஊர் மாற்றத்தோடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களுக்கு வீடு, சொத்து அல்லது ஏதாவது ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பா வந்து சில பேருக்குலாம் வாகன மாற்றம், வாகனத்துல செலவுகள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வீடு மாற்றம், அதற்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை. சில பேர் வந்து லொகேஷன் சேஞ்ச் பண்ண ஐடியா இருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாத்தியம் இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆட்சி பெற்று இருக்காரு. அதாவது சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அப்போ வந்து பெட்டரா இருக்கும். உங்களுக்கு தாய் வழி சப்போர்ட் இருக்கும், தாயாரின் உடல்நலமும் ஆரோக்கியமா இருக்கும், தாயாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் நீங்கும். சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கும் போது சுக்கிரனுடைய காரகத்துவங்களாக வரக்கூடிய மண்மனை, சொத்து, வீடு இவை எல்லாமே உங்களுக்கு வரும். செல்வாக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சரி, மற்றவர்கள் நண்பர்கள் வகையில கூட ஒரு செல்வாக்கு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினருடைய நட்பு அல்லது காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. அது வந்து மகிழ்ச்சியை தரும், உங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. அதனால ஆதாயம் கூட சில பேருக்கு வரும். எதிர்பாலினுடைய சப்போர்ட்டும் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இந்த சனி 8ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறதுனால சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில. ஏன்னா சூரியன் 15ஆம் தேதி வந்து உங்க ராசிக்கு 12ஆம் பாவகத்திலையும், சுக்கிரன் 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. புதனும் வந்து ஜூன் 14ஆம் தேதி 12ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறாரு. முயற்சி ஸ்தானாதிபதி புதன் 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில பிள்ளைகள் தொடர்பாக கொஞ்சம் செலவுகள், சுப செலவுகள், வீட்டுல கொஞ்சம் விரயங்களும் ஆகும். மாதத்தோட முதல் பகுதியில சொத்துக்கள் தொடர்பாக செலவுகள் இருந்தா மாதத்தோட பிற்பகுதியில பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. விரயங்களும் இந்த காலகட்டத்தில் வரும். நிறைய முயற்சி செய்வீங்க, பயணங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள் கூட சாத்தியம் இருக்கு. 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில. மெடிடேஷன் பண்ணுங்க. வயதானவர்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நலத்துல தொந்தரவுகள் வரும், பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது, உணவு விஷயத்துல கவனமாக இருக்கிறது, வாக்கிங் போறது, இதெல்லாம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாவும் செலவு பண்ணுவீங்க. அதாவது ஒரு சேமிப்புல போடுறது, ஒரு ஆபரணம் வாங்கி வைக்கிறது, அதே போல பாத்தீங்கன்னா சொத்துக்கள் தொடர்பான சேமிப்பு போன்ற விஷயங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் வந்து சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை விரிவுபடுத்துவீங்க, தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 12ஆம் பாவகத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க அயன சயன ஸ்தானத்துல இந்த சுக்கிரன் புதன்லாம் இருக்கும்போது உங்களுக்கு என்னதான் வந்து நெருடல்கள் கணவன் மனைவிக்குள் இருந்தா கூட இந்த காலகட்டத்துல தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். சொல்ல போனா மாதத்தோட பிற்பகுதியிலாம் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் வராம மன அழுத்தம் இருக்கும். அதற்கு மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அதே போல ராகு பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. 3ஆம் பாவகத்துல கேது பகவான். ராகு 9ல் இருக்கிறதுனால அந்நியர்களால ஆதாயம் உண்டு. குறிப்பா மாற்று மதத்தினர், வெளியாட்கள், வேற ஆட்கள் உங்களுக்கு வந்து உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகம் தெரியாதவர்களால ஆதாயம் உண்டு. அதே போல உங்களுக்கு வந்து சொந்த ஊர்ல சொத்துக்கள் இருக்கு, பூர்வீக சொத்து இருக்குன்னா அதுல ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருக்குன்னா அது அந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து அதை விற்கிறதுனால, பூர்வீக சொத்து விற்க முடியாம இருக்கீங்கன்னாக்க விற்கிறதுனால ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 11ஆம் பாவகத்துல சூரியனோடு இருக்கும்போது தந்தை மூலம் ஆதரவுகள், தந்தையால நன்மைகள் தான் வரும். இந்த நேரத்துல தந்தை வழி உறவுகளால பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்காது. கொடுக்கல் வாங்கல்ல நீங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்துருக்கீங்க, அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். முயற்சி பண்ணீங்கன்னாக்க அவங்க கிட்ட இருந்து பணம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பணம் எல்லாம் நிறையவே வரும், ஹாப்பியா இருப்பீங்க. கேது வந்து 3ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்காரு. கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் புதன் ஆட்சி பெற்று 12ஆம் பாவகத்தில் இருக்காரு. இது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். இந்த சிறு தூர பயணங்கள் செய்யறீங்க,
அதன் மூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இப்போ ஆட்டோ ஓட்டுறீங்க அல்லது ஒரு சின்ன அளவுல நீங்க வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானங்கள்லாம் வரும். தன் முயற்சியால நிறைய ஏர்னிங் பண்ணக்கூடிய வாய்ப்பும், அதை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புமே இருக்கும். உங்களுக்கு புகழ் வரும், திடீர்னு ஏதோ ஒரு வகையில நேம் அண்ட் ஃபேம் வரும். குறிப்பா வந்து நீங்க வந்து ஒரு மீடியா துறையில இருக்கீங்க, யூடியூபரா இருக்கீங்க அல்லது சினி இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அப்படின்னா புதிய ப்ராஜெக்டுகள் வந்து சைன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால வருமானம் கூடுதலாக இருக்கும். அரசியல்ல இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். குறிப்பா நீண்ட நாளாக அரசியல்ல சைன் பண்ணாம இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல உங்கள் மேல ஒரு போக்கஸ் இருக்கும். எந்தெந்த தொழில்லாம் அந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும், சிறப்பாக இருக்கு. அரசியல் துறையில் இருப்பவங்க, மீடியா துறை, மண்மனை, விவசாயம் சார்ந்த துறை, மேலும் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி 10லயே ஆட்சி பெற்று இருக்கார் செவ்வாய். அதனால பாத்தீங்கன்னாக்க அவரே தான் 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சில பேருக்குலாம் சொந்த தொழில் செய்யலான்ற எண்ணங்கள்லாம் கூட வரும். பூமிக்காரகன் வலுப்பெற்றிருக்கார், யோகாதிபதி எல்லாம் வலுப்பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மண்மனை, விவசாயம், என்ஜினியரிங், உணவுத்துறை போன்ற துறைகளில் இருப்பவர்கள், மருத்துவம் துறையில் இருப்பவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஆசிரியர் பணி, சிறுதூர பயணம் செய்து தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கும் முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். பொதுவாகவே செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கு, வயிறு சம்பந்தமான பிரச்சனை சில நேரங்கள்ல வந்து ஏற்படும். கொஞ்சம் கோபம், டென்ஷன்லாம் இருக்கும். அவசரப்படாம வேலை பார்க்கணும். அது குடும்ப உறவுகளோட குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் காட்டக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது கோபம், டென்ஷனை தவிர்த்துட்டீங்கன்னாக்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது ஏதாவது ஒண்ணு ஒவ்வொருத்தருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல தசாபுக்தி இப்ப நடக்குதுனாக்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை தான். தவிர உங்களுக்கு இருந்து வந்த அந்த தடைகளும் ஸ்லாக்னஸும் நீங்கக்கூடியதாகவே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முயற்சி நிறைய செய்வீங்க, அந்த முயற்சியில வெற்றியும் உண்டு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையில வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க நிச்சயமா முருகப்பெருமான் தான். பழனி முருகன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம். பழனி முருகன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது நன்மையை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல பழனி முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை பெறலாம். கணவன் மனைவி பிரச்சனையாவே இருக்குன்னா கூட முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பழனி முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல ஒரு மாற்றம் வரும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர நன்மைகள் பெறக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.